வணக்கம். இது நச்சின 4 சினிமா செய்திகள். முதல்ல நம்ம பார்க்க போறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய கூலி படத்தோட அப்டேட் தான். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் இப்போ முழுவீச்சா நடந்துட்டு இருக்கு. சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன், பூஜா ஹெக்டேன்னு தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் களமிறங்கி முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியான உடனேயே கோலிவுட்ல தீ பத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். டைட்டில் டீசரை தொடர்ந்து சிக்கிட்டு அப்படின்னு வெளியான பாடலுடைய கிளிம்ஸ் வீடியோ இப்ப வரைக்கும் வைரல் ஆகிட்டு தான் இருக்கு. அப்பப்ப வெளியாகிற இந்த படத்தோட அப்டேட் எல்சியூ ஃபேன்ஸுக்கு புதிய எனர்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில கூலி படத்தோட மேக்கிங் வீடியோ ஒண்ணு படக்குழு இப்ப வெளியிட்டு இருக்கு. படப்பிடிப்பு தளத்துல எடுக்கப்பட்ட காட்சிகள் அதுல சூப்பர் ஸ்டார் ரசிகர்களோட இருக்கிறதுன்னு என்னைக்கும் குறையாத மவுசன்னு சொல்லி அசத்தி இருக்கிறாங்க கூலி படக்குழு. நச்சின 4 சினிமா செய்திகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகர் கமல் மகள் ஸ்ருதி ஹாசன் பற்றி தான். அவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே இசையில ஆர்வம் செலுத்தி வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென்னிந்தியாவிலேயே முன்னணி நடிகையா வலம் வந்த போது அவங்களுடைய நாட்டம் இசையில இருந்துச்சு. படத்திற்கு இசை அமைப்பது அப்படிங்கறது மட்டும் இல்லாம பாடல்களை பாடுவது, ஆல்பம் உருவாக்குவது அப்படின்னு இசை சம்பந்தமான பணிகள்ல இப்பவும் தீவிரமா கவனம் செலுத்திட்டு வராங்க. கமலும் மோகன்லாலும் இணைஞ்சு நடிச்ச 2009 வெளிவந்த உன்னை போல் ஒருவன் படத்திற்கு அவங்களே இசையமைச்சு ஒரு பாடலையும் பாடியிருந்தாங்க. அது பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இப்போ 16 வருஷத்துக்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் இசையில மணிரத்னம் இயக்கத்துல ரிலீஸ் ஆக போற தக் லைஃப் படத்துல விண்வெளி நாயகனே அப்படின்னு ஒரு பாடல் பாடி ஹிட் ஆக்கியிருக்காங்க. 2010ஆம் வருஷம் செம்மொழியார தமிழ் மொழியா பாடல ஏஆர் ரஹ்மான் இசையில பாடினாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு காதலிக்கு நேரமில்ல படத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. இப்போ 3வது முறையா ரகுமானோட இசையில பாடிய பாடல் உலகளவுல ஹிட் ஆகியிருக்குன்னு கூட சொல்லலாம். சென்னையில சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் ஸ்ருதி ஹாசன் பாட்டு, அதை தொடர்ந்து கமல் பேசின பேச்சும் தான் இப்போ சோசியல் மீடியாவுல ட்ரெண்டிங்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது ஷேக் கமலா இயக்கத்துல தனுஷ் நடிப்புல வெளியாகுள்ள குபேரா படத்தை பத்தி தான். தனுஷோட 500வது படமா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பான்-இந்தியாவா தயாராகி வர இந்த படத்துல கதாநாயகியா ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. கூடவே நாகார்ஜுனா, ஹிந்தி நடிகர் ஜிம் சார்பு அப்படின்னு நடிகர்கள் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட முதல் பாடலான போய்வா நம்பா வெளியாகி ரசிகர்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப டீசரை படக்குழு வெளியிட்டு அசத்திறாங்க. கிரைம் த்ரில்லர் பாணியில டீசர் காட்சிகள் அமைச்சிருக்கு. இதுல தனுஷோட கேரக்டர் என்னென்ன சஸ்பென்ஸா இருக்கு. பிச்சைக்காரரா வராரு, அனாதையா சுத்துறாரு, ராஷ்மிகாவோட காதல் பண்றாரு. டீசர் ஃபுல்லாவே எனதே இந்த உலகம் எல்லாம்னு ஒரு பாட்டு கூடவே வருது. படம் எப்படி இருக்கும்னு இப்பவே ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கு. நச்சின 4 சினிமா செய்திகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது தேகிடி இயக்குனரோட அடுத்த படத்தை பத்தி தான். அசோக் செல்வன் நடிப்புல 2014ஆம் வருஷம் தேகிடி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அசோக் செல்வனுக்கு கதாநாயகன் அப்படிங்கிற அந்தஸ்தையும் உயர்த்தி கொடுத்தது இந்த படம் தான். துப்பறியும் வித்தியாசமான கதைகள்ல கிரைம் த்ரில்லர் திரைப்படமா கவனம் ஈர்த்த இந்த திரைப்படம் அற்புதமான திரைக்கதையும் பின்னணி இசையும் தமிழ் ரசிகர்களை திருப்பி பார்க்க வச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் படத்திலேயே ஹிட் கொடுத்த இந்த தேகிடி படத்தோட இயக்குனர் ரமேஷ் 11 வருஷம் கழிச்சு இதே கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கு. முதல் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி இவர் மற்ற படங்களை ஏன் இயக்கல அப்படின்ற கேள்வியும் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அசோக் செல்வனை வச்சு படம் பண்ண போறேன்னு வெளியாகிற அறிவிப்பு நல்ல சினிமாவுக்கான முயற்சின்னு கொண்டாடலாம். இந்த புதிய படத்துக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.